ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. மக்களே அலர்ட், இன்னும் ரூபாய் 2000 நோட்டுகளை வைத்துள்ளீர்களா? ரிசர்வ் வங்கி வெளியிட்ட முக்கிய தகவல். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நாட்டில் உள்ள மொத்தம் 97.82% 2000 ரூபாய் நோட்டுகள் மீண்டும் வங்கி முறைக்குள் வந்துவிட்டதாகவும், திரும்ப பெறப்பட்ட ரூபாய் நோட்டுகளில் இன்னும் 7755 கோடி ரூபாய் மட்டுமே பொதுமக்களின் வசம் உள்ளன என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மேலும் மே 19, 2023 அன்று புழக்கத்தில் இருந்து ரூபாய் 2000 மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்தது. அதன் பிறகு புழக்கத்தில் உள்ள இந்த ரூபாய் நோட்டுகளின் மொத்த மதிப்பு கணிசமாக குறைந்துள்ளது. அக்டோபர் 7, 2023 வரை நாடு முழுவதும் உள்ள அனைத்து வங்கி கிளைகளிலும் தனிநபர்கள் ரூபாய் 2000 ரூபாய் நோட்டுகளை டெபாசிட் செய்ய மற்றும் அல்லது மாற்றிக்கொள்ளலாம் என்று, அதை தொடர்ந்து மே 19, 2023 முதல் ரிசர்வ் வங்கியின் 19 வெளியீட்டு அலுவலகங்களில் பரிமாற்ற வசதிகள் செய்யப்பட்டன. மேலும் அக்டோபர் 9, 2023 முதல் ரிசர்வ் வங்கி வெளியீட்டு அலுவலகங்கள் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து ரூபாய் 2000 நோட்டுகளை தங்கள் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்ய பெற தொடங்கின. கூடுதலாக பொதுமக்கள் இந்திய அஞ்சல் சேவைகளை பயன்படுத்தி தங்கள் வங்கி கணக்கில் வரவு வைப்பதற்காக ரிசர்வ் வங்கி வெளியீட்டு அலுவலகத்திற்கும் 2000 ரூபாய் நோட்டுகளை அனுப்பலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. நாடு முழுவதும் உள்ள 19 ரிசர்வ் வங்கி அலுவலகங்கள் இந்த ரூபாய் நோட்டுகளை டெபாசிட் செய்வதற்கும் மாற்றுவதற்கும் உதவுகின்றன. இந்த அலுவலகங்கள் அகமதாபாத், பெங்களூரு, பேலாப்பூர், போபால், புவனேஸ்வர், சண்டிகர், சென்னை, குவஹாத்தி, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், ஜம்மு, கான்பூர், கொல்கத்தா, லக்னோ, மும்பை, நாக்பூர், புதுதில்லி, பாட்னா மற்றும் திருவனந்தபுரம் ஆகிய இடங்களில் உள்ளன. மேலும் 2016 நவம்பரில் அறிமுகப்படுத்தப்பட்டு அப்போது நடைமுறையில் இருந்த ரூபாய் 1000 மற்றும் ரூபாய் 500 நோட்டுகள் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டதை தொடர்ந்து ரூபாய் 2000 நோட்டுகள் இப்போது பல ஆண்டுகளாக குறிப்பிடத்தக்க புழக்கத்தில் மாற்றங்களுக்கு உள்ளாகியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.